எல்லாருக்கும் வணக்கங்க. பொங்கல் விழா. பொங்கல் நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஃபாரினருக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லைங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் கூட இப்போ அமெரிக்கா போயிடுச்சு. நிறைய பழமையான சில விஷயங்கள் நமக்கே தெரியல. ஆனால் நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு பொங்கல் விழா ரொம்ப நாளாக நடக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த ஒருங்கிணைப்பாளரே அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு உங்களுக்கு அப்படியே அந்த காட்சிகளை காட்டினா இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் எந்த ஊரில் இதை நம்ம நடத்திட்டு இருக்கோம்? இது நாஞ்சிக்கோட்டைங்கிற ஊரில் நம்ம நடத்திட்டு இருக்கோம் சார். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நம்ம இதுலேருந்து. ஆமாம், தஞ்சாவூர் டவுன்லேருந்து 5 கிலோமீட்டர். ரைட், ஓகே. இதானே போர்டெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. எப்படின்னா இந்த மரம் இது அப்படியே இந்த ஐயனார் கோயில் எனக்கு தோட்டாத்தரணி செட்டு மாதிரியே இருக்குது. இது எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க? இது கண்டுபிடிக்கிறது இல்லைங்க, எல்லா கிராமத்துலையும் இருக்கும். நம்ம பார்க்கணும், பார்த்தாலே தெரியும். பார்த்தா நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த ரெட் கார்பெட்லாம் அநியாயங்க. அந்த பேரிகார்டெல்லாம் அவ்வளோ நல்லா போட்டிருக்கீங்க. சரி, என்னம்மா லஞ்சுன்னு சொன்னீங்கன்னா என்ன? அது எங்கண்ணே? அது இந்த தென்னந்தோப்பில் தான், எய்த்தாப்புல. அப்படியே தென்னந்தோப்பு. இருங்கண்ணே அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் பார்ப்போம். என்ன உயரமாக இருக்குது, தென்னை மரம்லாம் அருமையாக இருக்குண்ணே. என்னண்ணா லஞ்சு கிராண்டாக இருக்குது. அப்படியே இலை ரொம்பலாம் சாப்பாடை பற்றி சொல்லாதீங்கன்னா ரொம்ப ஆசையாக போயிடும். சரிண்ணே, அந்த குடுவையாக இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பழமையான பானக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீரை சாறு, இதெல்லாம் அந்த பானக்கம். அவங்க நல்லா ஸ்பூனால் சாப்பிடுவாங்க ஃபாரினர். அவங்க இதை எப்படி ரசிச்சு அவங்க ஒரு நாட்டுக்கு வர்றாங்கன்னா அந்த நாட்டுடைய பண்பாடை தெரிஞ்சுக்க தான் வர்றாங்க. அதுதான் இந்த உணவோட நோக்கம். என்ன எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ இதை தஞ்சாவூர் பொதுமக்கள்னு நான் கேட்கல. தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேருந்து யார் வேணாலும் இதை சாப்பிடலாமாண்ணே? கண்டிப்பாக எல்லாரும் வரலாங்க. என்ன முன்பதிவு செஞ்சுருக்கோம். முன்பதிவு செஞ்சால் இந்த சாப்பாடு உண்டு. சரி, நான் இந்த டேட்டை சொல்லிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்காவது அவங்க வருவாங்கல்ல. போகி பொங்கல் அன்னைக்கு நீங்கள் நாஞ்சிக்கோட்டைக்கு வந்துட வேண்டியது. அவ்வளோதான். இது எத்தனை வருஷமா நீங்கள் நடத்துறீங்க? 10 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. 10 வருஷமா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஜல்லிக்கட்டுனா அலங்காலம்னு சொல்கிற மாதிரி பொங்கல்னா நாஞ்சிக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பொங்கலை பற்றி ஒரு வரியில் சொல்லுங்க. பொங்கல் தமிழருடைய திருவிழாங்க. சரி, நம்மளுக்கு சூரியனுக்கும் காலைக்கும் நம்ம நன்றி சொல்ற ஒரு விழா. இயற்கையையும் நமக்கு உழைக்கக்கூடிய நம்ம விலங்கினங்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே விழா உலகத்துல பொங்கல் விழா தான். பொங்கல் விழா தான். சரிண்ணே, இப்போ அடுத்தது ஆடும் குதிரை, அதை பார்த்துருவோமாண்ணே? என்னென்ன இவ்வளோ பெரிய குதிரை, அந்த மியூசிக்கோடு அது ஆடுறது நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக அந்த நாட்டிய குதிரைங்கிறது நம்ம மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. நிறைய விழாக்களில் இது மாதிரியான ஆட்டங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு. ஏன்னா அது என்னண்ணா புலி வேஷம் சிறப்பாக ஒரு 6-7 பசங்க சூப்பராக வந்துட்டாங்கண்ணே. அப்படியே அவங்கள கொஞ்சம் நேரம் பார்ப்போண்ணே. நம்ம நாட்டுப்புற கலையில் நிறைய கலைகள் இருக்குங்க. இன்னும் புலி வேஷம் போடலாம் ஆளே கிடையாது. இது ஒரு மரபு கலை. அப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன படம் அபூர்வ சகோதரர்களில் கமல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சரிண்ணே, அடுத்தது இது என்னென்ன நாய், இவ்வளோ பெரிய நாய் நிற்கிதுங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுடைய இன வகைகளை மட்டுமே வச்சுருக்கோங்க. இது மாதிரி எண்ணற்ற வகைகள், அதுவும் மன்னர் காலத்திலேருந்தே இருந்திருக்கு. நான் இந்த ஃபாரினர் எங்கெங்கேயோ சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தென்னந்தோப்பில் எல்லாத்தோட அந்த யூனிஃபார்ம் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி கண்டுபிடிச்சிங்க பாருங்க. அது நான் ரொம்ப ரசித்தேன்னு. அது ரொம்ப ரொம்ப அவங்க அதை நல்லா என்ஜாய் பண்ணாங்களா? அதே மாதிரி தான் இங்கே நமக்கு யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான இன்புட்ஸை நமக்கு அந்த கேட்ரிங்காரங்களே இதில் ரொம்ப ஆர்வமாக செஞ்சாங்கங்கிறீங்க. அப்படி செஞ்சாதான் அந்த விழா நல்லா வரும். எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தான் விழாவை கொண்டாட முடியும். நான் ஜஸ்ட் ஒருங்கிணைப்பாளருங்க. அந்த ஊர் மக்கள் நடத்துகிற விழா இது. அப்போனா 10 வருஷமாவும் அவங்க இல்லாமல் கிராம மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த விழா வெற்றி அடையாது. ஏன்னா ஊருக்குள்ளெல்லாம் வண்டி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா வண்டியிலெல்லாம் பலூன் சூப்பராக இருக்குண்ணே.
அதுவும் இந்த குதிரை வண்டியா இருக்கட்டும், ரேக்லா, அது என்ன மாடு பயங்கரம் வெறிக்கும் உள்ள இருக்கு. 5-6 பேர் மெனக்கட்டு பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. அது வந்து மணிக்கு 100 கிலோமீட்டர் ஓடுற மாடை வந்து ரேக்லா வந்து நம்ம கட்டி நடத்தி அழைச்சிட்டு போறதுங்கிறது முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷம். அப்படியே அந்த ஊர் மக்களுக்கு ஃபாரினர் வண்டியில போறத பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து வணக்கம் வச்சு அவங்கள வரவேற்கக்கூடிய இந்த பாங்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம். ஆமாண்ணா, கோலம் எல்லாம் எல்லார் வீட்லயும் போட்டு இருந்துச்சுன்னு. ஆமா, கிராமத்துல பாருங்க அம்மி அரைக்கிறது, உரல் இடிக்கிறது, இதெல்லாம் ஆட்டுக்கல், இதெல்லாம் வந்து பழமை. பிள்ளைங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கூட அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த விழால வந்தா. சோ நம்ம பிள்ளைங்க எதுவும் வெளியூர்ல இருந்தா அடுத்த தடவை போகி பொண்டியலுக்கு தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்தே ஆகணுண்ணே. வெளியூர்ல இருந்தா இல்ல, உள்ளூர்ல இருந்தாலும் வந்து பார்க்கணும் குழந்தைங்க. உள்ளூர்ல இருந்தாலுமே பார்க்கல. இல்ல, நல்ல வார்த்தைண்ணே, நீங்க சரியா சொன்னீங்கண்ணே. ஆனால் வண்டி நல்லா வேகமாக போயிட்டு இருக்கு. நம்ம அப்படியே அவங்க பின்னாடியே போயிடுவோண்ணே. ஏன்னா எல்லா ஃபாரினருக்கும் இந்த மாலை போட்டு விட்டா கிளட்டவே மாட்டாங்களாண்ணே. இல்லை, மாலை நம்ம வந்து கலாச்சாரப்படி அவங்கள வரவேற்கிறோம். சரி, அதை வந்து அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறாங்க. அதை ஒரு பெருமையாகவும் அவங்க கருதுறாங்க. ஏன்னா ரங்கோலி கோலமே நல்ல பெருசாக போட்டிருக்குல்ல. ஆமாம் ஆமாம், இது ஒரு வரவேற்கிறதுக்காக நம்மளோட தொடர்ந்து வர பயணிக்கிறாங்க. ஆமாண்ணா, பொங்கல்லாம் பொங்க பானையெல்லாம் நல்லா தீ அப்படியே பிழம்பா இருக்கு பார்த்தீங்களா, எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அந்த குலவ சத்தம். என்னண்ணா எல்லாரும் சேர்ந்து திடீர்னு கும்மி அடிக்க ஃபாரினர்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ, இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி, ஏ தையம் தீயம் தக்கு தையம் திக்கு, ஏ தையம் தீயம் தக்கு தையம் தக்கு. அதாவது நம்ம என்ன செய்தாலும் அதில் வந்து அவங்க வெளிநாட்டினர் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்பாங்க. அதேமாதிரி தான் நாமும் பங்கேற்கணும். எங்கே போனாலும் அப்படிதான். இது என்ன, அந்த குச்சி வச்சுட்டு டான்ஸை சுற்றி சுற்றி ஆடுறாங்களே, இது கோலாட்டம். ரைட். என்னன்னா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கபாடிக்கு ரெடியாக நிற்கிறாங்க. ஆமாம், அவங்களாம் இப்போ போட்டி போட போகிறாங்க. நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான கபடி. ரைட். இந்த 2 பெரியவர் சண்டை போடுற காட்சியை பார்த்தீங்களாண்ணே? இது பேர் என்னென்ன, குத்து வரிசை. கரெக்ட் அங்கே சொன்னாங்க, நான் கவனிக்கல. குத்து வரிசை என்ன வயசுலாம் தெரில, 2 பேரும் உளுந்து புரள்றாங்க பாருங்கண்ணே. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வருதுண்ணே. வயசு வெறும் நம்பர் தான்னு இதை பார்க்குறப்ப தோணுதுண்ணே. இது என்ன குச்சி வச்சுட்டு நடந்து வர்றாங்களே, இவ்வளோ ஹைட்டு, அது எப்படின்னு? அது வந்து கட்டைக்கால் சொல்கிறது. அதை வந்து இப்போ வந்து கட்டைக்கால் ஆட்டம்னு சொல்லு. இதெல்லாம் மருவி வரக்கூடியது. ஏன்னா வந்து ஒரு உயரத்தில் தடுக்கி விழுந்துடலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கலையையும் நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம். என்ன இது என்னென்ன, 2 பசங்க கையில் ஏதோ ஒரு பெருசாக வச்சு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தண்ணி கப்புலேயே இருக்குது. தண்ணி கப்பு ஊற்றிடாதாண்ணா கீழே? அதாங்க, நீங்கள் தான் நேரடியாக பார்த்துட்டீங்களே. அதாவது சிலம்பு கலை, இதெல்லாம் ஒரு வகையான கலை. அதை வந்து அவங்களுடைய திறமையை பல விதமாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ரெட் சாரி கட்டிகிட்டு இருக்கிறது என்ன எனர்ஜியாக ஆடுறாங்க பாருங்க அந்த பாப்பா. அப்பா, பயங்கரமாக இருக்குண்ணே. சரிண்ணா, இந்த இளவட்டக்கல், இதுக்கு ட்ரையலே சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரையல்னு ஒருத்தரை கூப்பிட்டீங்கல்ல, அவர் தூக்குற காட்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆனாலும் அந்த ஃபாரினர் கொஞ்சம் ஏஜாக இருந்தாலும் நம்பிக்கையாக வந்தார் பார்த்தீங்களா? கண்டிப்பாக. அது மாதிரி இப்போ வயதானவர்களாக இருந்தாலும் அவங்க சொன்னால் அதில் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ணணும்னு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் திடீர்னு வந்தார், கொஞ்சம் தொப்பையோட தான் இருந்தார். நான் தூக்குவாருன்னு எதிர்பார்க்கலண்ணே, ஆனால் தூக்கிட்டாருண்ணே. விட்டுருந்தா இந்த பாருங்க, சுற்றி நிற்கிற அத்தனை பேருமே தூக்குவாங்க. அந்த அளவு தான் நம்ம இளவட்ட இருக்கு. அதை வந்து கொண்டு வரணும். அவ்வளோ இளவட்டக்கல் நம்ம ஊருக்கு ஒன்று, தெருவுக்கு ஒன்றே வச்சிருக்கலாம். எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இருந்தது தானேங்க. அது எப்படி நான் இந்த கீத்து முடையறதெல்லாம் பிளான் பண்ணீங்க? இல்லைங்க, கிராமத்தில் வந்துங்க விவசாயத்தோட சேர்ந்து இந்த மாதிரியான குறுந்தொழில்கள் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய சர்வைவலுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் பார்க்குறோம், பானை செய்கிறதா இருக்கட்டும், கீத்து முடையதாக இருக்கட்டும், மூங்கி செய்கிறதா இருக்கட்டும். ஆமாம், மூங்கில் கூட சூப்பராக அந்த அம்மா செஞ்சுட்டே இருக்காங்க. கயிறு பின்றதா இருக்கும். கயிறு பின்றது என்ன, அங்கே அவங்க சும்மாவே இல்லை. நான் ரொம்ப நேரம் பார்த்தேன். அங்கே வந்த நேரத்தை கூட வீணாக்காம அவ்வளோ கயிறையும் பின்னி ஒரு குட்டி பாப்பா சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு அது அவங்க அன்றைய வாழ்வாதாரம். அவங்களுக்கு வந்து வீட்டில் செய்கிறத இங்கே வந்து செய்கிறாங்க பாருங்கள். ஒரு 5 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. அப்படி செஞ்சால் தான் அது கயிறாக வரும். நம்ம அப்படியே இந்த திருப்பி பரதநாட்டியம் பார்க்க போய்டுவோண்ணே. அப்படின்னு அந்த பேரிகார்டு, இந்த இடம் கொடுத்தது, இந்த மக்களுடைய மனசை பார்த்தீங்களாண்ணே. நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னா, ஆனால் அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இந்த ஃபாரினரை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்கல்ல, அந்த ஒருங்கிணைப்பை பற்றி என்னென்ன சொல்ல வர்றீங்க?
பேரிகேடுங்கிறது சும்மா ஜஸ்ட்டுக்கு ஒரு சேஃப்டிக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஒழிய பேரிகேடே இல்லைன்னாலும் கிராம மக்கள் இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. எது நாஞ்சிக்கோட்டை மக்கள் அவ்வளோ அன்பான மக்கள் எப்போன்னு இந்த விழாவுக்காக வருஷம் பூரா காத்திருப்பாங்க. இந்த பரதநாட்டியம் 2 டான்ஸ் ரெண்டுமே கலக்கிட்டாங்க. யாருன்னு இந்த எந்த ஊர் பிள்ளைங்கன்னு? இது திருவையாறு ஆடல் வல்லான் கலைக்குழு, அவங்க காஞ்சனா அவங்க குழு தான் இந்த பரதநாட்டியத்தை வழங்குறாங்க. ரைட்டு. அப்புறம் என்ன இந்த பொய்க்கால் குதிரை பற்றி? அதாவது பொய்க்கால் குதிரை, அதாவது ஒரு தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அடையாளமாக இருக்கக்கூடியது கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, தப்பாட்டம், இப்படி. அதில் பொய்க்கால் குதிரை, காளையாட்டம், மயிலாட்டம். காளையாட்டம். நான் தான் மாடு முகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு வார்த்தை எனக்கு புரியல. ரைட்டு. காவடி ஒருத்தர் ஆடினார் என்ன? ஆமாம், அவர் அவர் ஒரு முதும்பெரும் கலைஞர். அவங்க அப்பா நாடிராவ், அதாவது குதிரைன்னா நாடிராவ்னு சொல்லுவாங்க, அவருடைய புதல்வர். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். ஏன்னா எல்லாத்த விட நான் ரொம்ப வியந்தது என்னன்னா, அந்த மரம் ஏறிக்கிட்டே இருந்தாங்கல்ல அந்த சின்ன பசங்க, ஒரு கால் சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு, அந்த பற்றி அதனுடைய பேர் என்னென்ன? அது மல்லர் கம்பம் அப்படிங்கிறது ஒரு வீர விளையாட்டுங்க. உடல் வித்தை காட்டக்கூடிய ஒரு விளையாட்டு. தம்பு காட்டுற உடல் வித்தை, அதை யோகாவுக்கெல்லாம் அடுத்த நிலைங்க அது. அப்போ அதுவும் அந்த 6 பேர் அப்படியே நிற்கிற காட்சியை பார்க்குறப்ப அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுன்னு எனக்கு. அதாவது அந்த பாருங்க, அந்த கம்பத்தினுடைய உச்சியிலிருந்தே அவன் என்ன யோகாசனம் வேணாலும் செய்வான். அது தரையில் செய்கிறத வானத்தில் செய்கிற மாதிரி தெரியும். அப்பா உண்மையிலே ரொம்ப. இப்போ எந்த ஒரு பசங்க என்ன இந்த பையனுங்க? இந்த பசங்கள்லாம் சென்னையை சார்ந்த பசங்க தான், செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ளவங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா நம்ம இளைஞர்கள் அந்த மாதிரி தப்பான வழிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை மனசுக்குள்ளே வரணும்ல. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பிள்ளைங்களை கொண்டு போய் காட்டினா தானே உடல் வலிமையே அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக. அதாவது எல்லா குழந்தைங்களும் ஏதாவது ஒரு விளையாட்டுலையோ ஏதாவது ஒரு கலையிலையோ நம்ம ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தப்பாட்டம் திடீர்னு என்னென்ன பொம்பளை பிள்ளையெல்லாம் அட்டகாசமாக அடிக்குது, அந்த ஆண்களுமே ஈக்குவலாக 2 பேருமே சேர்ந்து இந்த தப்பாட்டம் அடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்லண்ணே. தப்பாட்டம்னு நம்ம ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, இது தப்பாட்டம் இல்லை, இது நம்ம தமிழருடைய ஆட்டம். அதை பெண்கள் ஆண்கள்னு பார்க்கறது இல்லை. இன்றைக்கெல்லாம் உடல் வலிமையோடு நல்லா செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் திடீர்னு இந்த சாமியெல்லாம் என்னென்ன சாமின்னு அது? அதாவதுங்க மெயின் பச்சைக்காளி பவளக்காளிங்கிறது ஒரு விழாங்க. தஞ்சாவூரில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த காளி ஆட்டங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது ஆடி மாதத்தில் நடக்கும். அது எல்லா ஊர்களையும் நடக்கிறத விட தஞ்சாவூரில் இந்த பச்சைக்காளி பவளக்காளி ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த நிகழ்வுகள். ஏன்னா என்னென்ன திடீர்னு அந்த பையனை அப்படியே அந்த மண்ணெண்ணை தானே நான் வாயில் வச்சு அப்படியே ஊதுனப்ப நெருப்பு பிழம்பெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே அந்த ஃபாரினர் மூஞ்செல்லாம் பார்த்தீங்களா, வியந்து போயிட்டாங்களே நம்மளை பார்த்து அப்படியே. ஆமாங்க, அதாவது தீப்பந்தமாக இருக்கட்டும், என்ன கலையில் இதுதான் இல்லை, எல்லா வகையிலையும் அவங்கள திறமையை, தமிழர்கள் எதுக்கும் குறைஞ்ச ஆட்களே கிடையவே கிடையாது. அவங்க திறமையை பல வகையில் வெளிப்படுத்தணுங்கிறதுல அதுவும் இந்த காலத்தில் புது விதமாக சிந்திச்சு நிறைய செய்கிறாங்க. அதில் இந்த தீப்பந்த விளையாட்டும் ஒரு முக்கியமான. ஏன்னா நான் கயிறு இழுக்கும் போட்டியில் ஃபாரினர்லாம் நான் இவ்வளோ சந்தோஷமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. எப்படிண்ணே அவங்க உடனே வந்துட்டாங்க பார்த்தீங்களாண்ணே? எல்லாம் இது ஒரு மகிழ்ச்சி தானாங்க. இந்த ஒரு மக்களோட சேர்ந்து நாம் பயணிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு அனுபவமாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அவங்களுக்கு. ஒரு பக்கம் ஃபாரினர், இன்னொரு பக்கம் ஊர் சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஊர் மக்கள் தான். உரியடி அந்த காட்சி நல்லா இருந்துச்சுல. அந்த ஒருத்தர் அந்த பச்சை சட்டை போட்டு அவர் கண்ணு கட்டினது எல்லாம் அவர் அதில் நியாயமாக இருந்தார். கண்ணு தெரியல அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம். அது நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க என்ன அந்த ரூல் அதை ரூலை கடைபிடிப்பாங்க. அதை மாதிரி அவங்க நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க. அதுவும் மொழி ஒரு தடையாக இருந்தால் கூட நம்ம என்னங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியான செயல்பாடை அவங்க வெளிப்படுத்துவாங்க. சிவாழ சிங்கரும்பு ஜாதி மல்லி தோட்டந்தான், எல்லாமே இங்கே இருக்க ஏதும் இல்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது, வானில் இல்லையடி. நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது, கனவில் இல்லையடி. நானே புள்ளக்குட்டியோடு அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குண்ணே. வாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். இது நம்ம ஊர் விழா, நம்ம திருவிழா. ரைட், ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ரைட்ண்ணே, நம்மளோட எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ரசிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேண்ணே. நன்றிங்க.